ஹேய் கதைக்கு நீங்க வந்துட்டீங்களா? அக்கா அத சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி அதாவது ஸ்கூல் டேஸ்லயே வந்து லவ் பண்ணி பிரேக்கப்பும் ஆயிடுது. ஆனா எதனால ஹீரோ வந்து பிரேக்கப் பண்ணான் அப்படின்ற விஷயமே ஹீரோயினுக்கு தெரியல. அவங்க 2 பேரும் பிரிஞ்சு 7 வருஷம் ஆகுது. 7 வருஷம் கழிச்சு ஹீரோ வந்து மீட் பண்ணும்போது என்ன நடக்குது அவங்களுக்குள்ள? அவங்களோட காதல் திரும்பவும் வந்துதா? ஹீரோயின் எந்த இடத்துல யாரா வந்து ஹீரோ மீட் பண்ணா அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. சோ இப்ப வாங்க ரொம்ப கியூட்டான ஒரு லவ் ஸ்டோரிய பார்க்கலாம். சோ இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்ட்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ இவர்தான். இவரோட பேர் வந்து கோ. ரொம்ப மூச்சு இறைக்க இறைக்க படிக்கட்டுல ஏறி ஓடி வந்துகிட்டு இருக்காரு. "மவனே நீ மட்டும் என் கையில கிடைச்சனா செத்தடா. என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்கூல் படிக்கிற காலத்துல நானும் வந்துட்டு டீச்சர்ஸ் கிட்ட திட்டு வாங்கினேன். இப்ப நீ திட்டு வாங்குறதுக்கும் நான் வந்துட்டு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு" அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான். இவன் தான் நம்ம ஹீரோவோட தம்பி. இவனோட பேரு வந்து ஹோ. இவன் வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி தான் இவனோட கிளாஸ் டீச்சர் வந்து பேரண்ட்ட கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஆனா அம்மா சொன்னா பெண்ட கழட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி என் அண்ணனை ஏமாத்தி என் அண்ணனை வந்து பேச சொல்றான். அட நாயே! இந்த வாட்டி என்னடா பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே தான் ஹீரோ வரான். சாரி மேடம், தப்பா நினைச்சுக்காதீங்க. இவன் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சப்பாத்தி மாவு பிசையிற மாதிரி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு எடுத்துடுறேன். இதுக்கப்புறம் அவன் கண்டிப்பா ஒழுங்குபட்டு வருவான். எல்லாம் சரியாயிடும். கொஞ்ச நாள் தானே. அவன் ஸ்கூலே முடிக்க போறான். தயவு செஞ்சு அவன் மார்க்ல எல்லாம் கை வச்சிடாதீங்க மேடம் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அதுக்கப்புறம் தான் தம்பியோட கிளாஸ் டீச்சர் திரும்புறாங்க. திரும்பினதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, இதுதான் நம்மளோட ஹீரோயின். இவ தான் வந்துட்டு 7 வருஷம் முன்னாடி ஹீரோவை பிரேக்கப் பண்ணிட்டு போனா. சாரி சாரி, ஹீரோ வந்து பிரேக்கப் பண்ணி விட்டுட்டான் இவள. அதனால இவளே ஹீரோ மேல செம்ம கொலவெறியில தான் இருக்கா. அவளை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு கை கால் ஓடல. ஐயையோ இவளா அப்படின்னு. இப்பதான் நமக்கு பழைய விஷயத்த காட்டுறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி கொட்டுற பண்ணில ஹீரோயின் வீட்டு வாசல்லே உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்கிட்ட பேசு. எதுக்காக என்கிட்ட பேச மாட்ற? உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஹீரோ வெளியில வரான். வெளியில வந்த உடனேயே வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, "இத பாரு, தயவு செஞ்சு நீ இங்க உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காத. எனக்கு கொஞ்சம் கூட புடிக்கவே இல்ல உன்ன. நான் ஆல்ரெடி வந்து வேற ஒரு பொண்ண டேட் பண்றேன். அதனால இங்க இருந்து போயிடு. என் மூஞ்சில கூட முழிக்காத" அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு அதுல நம்பிக்கையே இல்ல. "நீ பொய் தானே சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே, "உண்மையா தான் சொல்றேன். உன் மூஞ்ச பார்க்க கூட பிடிக்கல. தயவு செஞ்சு என் மூஞ்சிலேயே முழிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதோட ஹீரோயின் வந்தவ தான். இதோட இப்பதான் இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஆக்சுவலி தம்பிக்காரன் என்ன பண்ணியிருக்கான்னா, 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப கரெக்ட்டா 1 வாரத்திலேயே இன்னொரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அதனாலதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவனை கவனிக்கிறீங்களா இல்லையா? இவன் இங்க ஸ்கூல்ல படிக்காம லவ்வர் பாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு டீச்சர், அதாவது நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. அடேய், நீ அண்ணனை மிஞ்சிட்டடா. இதெல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஸ்கூலுக்கு அனுப்புனா அம்மாக்கு தெரிஞ்சது. மவனே, இன்னைக்கு நைட்டு கருவாடு தோக்குல உன்னை போட்டு மிதக்க விட்டுடுவாங்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். சாரி மேடம், இதுக்கப்புறம் அந்த மாதிரியெல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். இவனை ஒழுங்கா வந்து படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறேன் நானு. நான் கூடயே இருந்து அவனை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாமா, எனக்கு நல்லாவே தெரியும். உங்க குடும்பத்துக்கே தான் இது வந்துட்டு புதுசு இல்லைல்ல. பொண்ணுங்களை நம்ப வைக்கிறது, அதுக்கப்புறம் பொண்ணுங்களை வந்துட்டு இன்சல்ட் பண்றது, அவங்கள கழட்டி விடுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு சகஜம் தானே அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு சுர்ருன்னு கோவம் வந்துடுது. இப்ப என்ன சொல்ல வரீங்க மேடம்? நான் வந்துட்டு உங்களை லவ் பண்ணி ஏமாத்திட்டேன். அதனால என்னோட தம்பியும் அந்த மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேரக்டர் அசிங்கப்படுத்த நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திடுறான். அண்ணா என்ன நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி தம்பி ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு புரிய வருது. ஐயையோ, எல்லாரும் எதிர்க்கு நம்ம இப்படி கத்திட்டோமே அப்படின்னு சொல்லி பாக்குறா. பார்த்தா அங்க இருக்க எல்லாரும் இவன் சொன்னதை கேட்டுடுறாங்க. ஐயையோ, இந்த உலர்வாய வச்சுக்கிட்டு என்னென்னத்தையும் கருமத்தை உளறி தொலைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வாயில அடிச்சுக்கிட்டே அங்க இருந்து ஓடி போயிடுறான். வேக வேகமா போகும்போது அவனோட பாக்கெட்ல இருக்க கீ செயின் ஒண்ணு கீழே விழுந்துடுது. அந்த கீ செயின் வேற எதுவும் இல்ல, நம்ம ஹீரோயின் அவனுக்கு வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி கிஃப்டா கொடுத்திருந்திருப்பா. அதை என்னமோ அவன் வச்சிருக்கான் அப்படின்றத பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. உண்மையாவே வந்து இவன் நம்மள வெறுக்கிறானா இல்லையா அப்படின்ற மாதிரி.
இப்பதான் தம்பிக்காரன் கேக்குறான், "அண்ணா என்னண்ணா அவங்கள இப்படி அசிங்கப்படுத்திட்ட, என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்ட. அவங்க தான் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா? 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்துட்டு பிரேக்கப் பண்ணியே, அது அவங்க தானா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இத பார், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இதுல நீ தலையிட்ட அப்படின்னா, நீ இங்க என்னென்னலாம் பண்ற, எப்பலாம் வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் வருதோ, அப்பலாம் என்னை இங்க கூட்டிட்டு வரேன்ற எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். நீ ஒழுக்கமா இருந்துக்கோ. இல்லன்னு பாத்துக்க, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது" அப்படின்னு மிரட்டிட்டு போறான். நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா, இவனுக்கு மெசேஜ் வருது ஹீரோயின் கிட்ட இருந்து. "உங்களோட கீ செயின விட்டுட்டு போயிட்டீங்க" அப்படின்னும்போது, ஹீரோ உடனே, "ஓகே, ஓகே. என் தம்பி கிட்ட குடுத்து அனுப்பிடுங்க" அப்படின்னு சொல்றான். "முடியாது. நீங்களே நேர்ல வந்து வாங்குனா தான் தருவேன்" அப்படின்னு சொல்லிடுறா. "சரி, சரி நானே வரேன்" அப்படின்னு ஒத்துக்கிறான். மறுநாள் காலையிலேயே வந்து அவன் ஸ்கூலுக்கு போறான் கீ செயின வாங்குறதுக்காக. அப்போ வந்துட்டு ஹீரோயின அப்படியே பொறுமையா ஓரமா நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயின இன்னமும் ஹீரோ லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்பதான் முறை ஹீரோ வந்துட்டு ஸ்கூல்ல ஹீரோயின பார்த்ததெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறான். இவன் வந்து ஹீரோயின பார்த்த உடனே அவன் ஃப்ரெண்டு கிட்ட இன்னும் 3 நாள்ல இவள வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா ஆக்குவேன்டா அப்படின்னு சொல்லி பெட் கட்டியிருக்கான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின ட்ரை பண்ணியிருக்கான். இருந்தாலுமே ஹீரோயின் மேல அவனுக்கு பயங்கரமான லவ் வந்துடுது. தம்பிக்காரன் வந்துடுறான். வரும்போதே ஹீரோயின போட்டு குடுத்துடுறான். "என்ன ஓரமா நின்னு எங்க மிஸ்ஸ சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கத்திடுறான். ஹீரோயினுக்கும் இது கேட்டுடுது நல்லாவே. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா தம்பிக்காரன ஒரு பொண்ணு துரத்திக்கிட்டு வரா. வந்து அவன மிதி மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கா. அண்ணங்காரனுக்கு "அட பாவி! ரொம்ப மோசமான பொம்பள பொறுக்கியா இருப்ப போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சது. "ஏய் எதுக்காகடி என்ன மிதிச்ச?" அப்படின்னு கேட்கறான். "பின்ன என்னடா போன வாட்டி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, இந்த வாட்டி 2 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள இன்னொரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ற" அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அவ்வளோதான். இது கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறா. "மரியாதையா எல்லாரும் உள்ள வாங்க" அப்படின்னு கத்துறா. அப்பதான் அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, "மேம் இவ என்னையும் சீட் பண்றா, என் ஃப்ரெண்டையும் சீட் பண்றா. நான் என்ன பண்றது? எனக்கு இவன புடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க ஸ்கூலே முடிக்க போறோம் இந்த வருஷத்தோட. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் டேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்றா. "இத பார், எதா இருந்தாலும் சரி, இப்போதைக்கு இவன நம்பாத. நீ வந்துட்டு நல்ல ஒரு வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் லவ்வ பத்தி யோசி" அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோக்கு புரியுது, இவன தான் குத்தி காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்றான்னா, கேன்டீனுக்கு அண்ணனையும் தம்பிய 2 பேரையும் கூட்டிட்டு போயிடுறா. 2 பேருமே பயங்கர டென்ஷனா இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு லெஃப்ட், ரைட் வாங்கிட்டு இருக்கா தம்பிக்காரன. இப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா இவன் பாஸே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்ட்டா நடுவுல ஹீரோ கிட்ட என்ன கேட்கிறான்னா, "எதுக்காக இந்த கீ செயின இன்னமும் வச்சுட்டு இருக்க? அவ்ளோ நீ நல்லவன்லாம் கிடையாதே" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. "ஐயோ மேம்! நீங்க வேற என்ன கேட்கிறீங்க? அந்த கீ செயின் இதுவரைக்கும் நான் தொட்டது கூட கிடையாது. அத நான் பார்த்தேனாவே இவன் டென்ஷன் ஆயிடுவான். "மரியாதையா இங்கேருந்து கிளம்பு, மரியாதையா இங்கேருந்து கிளம்பு, அத தொடாத" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுவான். நான் அதனால அத தொட்டது கூட கிடையாது தெரியுமா? இப்பதான் எனக்கு தெரிய வந்தது. அது வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட கிஃப்ட்டு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு என்னோட டீச்சர் தான்னு அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறான். உடனே ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிடுறான். "மேடம் இவன நான் ஒழுங்கா படிக்க வைக்கிறேன் நானு. இதுக்கு மேல எதுவும் நான் சொல்றதுக்கு இல்ல. இங்கேருந்து கிளம்புறேன்" அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறான். நேரா வந்து தம்பிய தனியா கூட்டிட்டு வந்து பேசுறான். "நீ என்ன தாண்டா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னும்போது, "நீயும் அண்ணியும் ஒண்ணு சேருவீங்கன்னு தான் நினைக்கிறேன். எங்க நீ தான் அதுக்கு கொஞ்சம் கூட பொடி கொடுத்தே போக மாட்றியே! ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கியே! நான் என்ன பண்றதுன்னு தான் தெரியல" அப்படின்னு சொல்லும்போது, "இத பார், அந்த கதை வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. நீ ஏன் நினைச்சாலும் அத திரும்பவும் ஒட்ட வைக்க முடியாது. தயவு செஞ்சு அப்படி ட்ரையும் பண்ணாத. உன்னோட லைஃப்ப மட்டும் பாரு. என்ன மாதிரியே வந்துட்டு நீயும் கிராஜுவேஷன்ல கோட்ட விட்டுட்ட அப்படின்னா எல்லாமே வந்து பிரச்சனையாயிடும்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப இன்னமும் வந்து அண்ணி மேல உனக்கு லவ் இருக்கு. அது உண்மைதானே? இல்லன்னா நீ இவ்ளோ சீரியஸ் ஆயிருக்க மாட்டியே! சொல்லு, எதுக்காக வந்து நீயும் அவங்களும் பிரிஞ்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். கண்டிப்பா இதுக்கான பதில் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. மேலயும் பெரியவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சீங்கன்னா மூக்குலயே குத்துவேன். ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி வந்து உன் மூக்கெல்லாம் நான் உடைச்சிருக்கேன் சின்ன வயசுல அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறான். "இல்ல, இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இனிமே நான் தலையிடவே மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். 2 பேரும் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப வந்துட்டு சின்ன பையன் என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு என்னோட டீச்சர் அப்படின்னு சொல்லிடுறான். "என்னப்பா சொல்ற? 7 வருஷத்துக்கு முன்னாடி அவளா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஓ மம்மி! அப்பன்னா அந்த விஷயம்லாம் உங்களுக்கும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "இத பார், இத பத்தி இனிமே வந்து திரும்பவும் நீ அவன்கிட்ட பேசக்கூடாது. இத சொல்லி அவன எந்த ஒரு கீழயும் நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க. ஹீரோக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. அவங்க அம்மாவுமே வந்து ரொம்ப அப்செட்டா தான் இருக்காங்க. அவங்க அம்மாக்கு எல்லா விஷயமும் தெரியும் போல ஆல்ரெடி. அதோட மறுநாள் ஹீரோ வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். இவங்க கூட ஸ்கூல்ல படிச்ச 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்குது. அதனால அவனும் அவன் ஃப்ரெண்டும் கிளம்புறான். அப்பதான் ஃப்ரெண்டுக்காரன் கேட்குறான், "ஏய் என்னடா உன் எக்ஸ் வந்துட்டாளா?"
கல்யாணத்துக்கும் அவளை இன்வைட் பண்ணிருக்காங்களாமே. அப்ப அவ கல்யாணத்துக்கு வரான்றதுனாலதான் நீ வர, இல்லைன்னா நீ வந்தே இருக்க மாட்ட. அது மட்டும் இல்லாம செம்ம சூப்பரா வரியே, கல்யாணத்துக்குலாம் கோட் சூட்ல தானே வரணும். எதுக்காக நீ இப்ப இந்த சீனா வந்துகிட்டு இருக்க அப்படின்னு கலாச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டேட் பண்ணும் போதேதான் ஸ்கூல்ல இவங்களும் டேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் இப்ப கல்யாணம் நடக்குது. நீங்களும் பிரியாம இருந்திருந்தா இந்நேரம் உங்களுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோயின் வந்து பக்கத்துல உட்காந்துடுறா. இவனுக்கு அப்படியே படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சது நெஞ்செல்லாம். ஹீரோ எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறானா, உடனே ஹீரோயின் செம்ம கலாய்க்கிறா. என்ன டீச்சர்ன்றதுனால அந்த அளவுக்கு பயமா இருக்கா என்ன? உன் தம்பியோட கிரேட பத்தி எல்லாம் இங்க பேச மாட்டேன், தைரியமா உட்காரு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. எல்லாரும் டோட்டலா விசாரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நீங்க 2 பேரும் சிங்கிளா தான் இருக்கீங்களா, இல்ல மறுபடியும் வந்து பேட்ச் போயிட்டீங்களா அப்படி இப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நாங்க சிங்கிளா தான் இருக்கோம் அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் சூஹான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புதுசா ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஒன் சைடா ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்போ வந்து செம்மையான ஒரு பிசினஸ் பண்ணி ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட்டாவே ஆயிட்டான். இப்ப பாத்தியா நான் எப்படி இருக்கேன் பாரு. இதுக்கப்புறமாவது உன்னோட ஜட்ஜ்மெண்ட் தப்பு அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நீ என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கானா, அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நீ வளரவே இல்லையாடா, இன்னும் சின்ன வயசுல இருந்த மாதிரி தான் இருக்கியா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு மட்டும் கொஞ்சம் வெறுப்பு தான் வருது. இருந்தாலும் டைரக்டா இப்போதைக்கு அந்த வெறுப்பை அவன் மேல காட்ட முடியல ஹீரோவால. அப்பதான் பழைய விஷயத்த நடந்ததெல்லாம் காட்டுறாங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஸ்கூல் படிக்கும் போது இவன் வந்து ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்றான் இல்லையா, அதனால நீ ஹீரோவை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணிருக்கான். நம்ம ஹீரோயினும் சரி இவனும் சரி 2 பேருமே ஒரு நல்ல பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால இவன் என்ன பண்றானா, என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அவனோட ஸ்டேட்டஸ் என்ன, அவனை போய் நீ எப்படி லவ் பண்ணுவ, நான் தான் உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்னதான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவகிட்ட பிரச்சனை பண்ணிருக்கான். அந்த டைம்க்கு ஹீரோ அங்க வந்து இவனை அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் பேத்து விட்டுறான். இப்ப பிரசன்ட்லயும் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, கன்ஃபார்மா உனக்கு வந்துட்டு ஒரு நல்ல வேலை இருக்காது, ஒரு சொந்த வீடு இருக்காது, இன்னமும் நீ உங்க அம்மா சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கன்னு சொல்லு, உங்க அம்மா தானே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோவை செமையா அசிங்கப்படுத்துறான். ஆமாமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், நீ அப்படியே நினைச்சுக்கோ. ஆனா என்ன, நானும் ஹீரோயினும் வந்துட்டு இன்னமும் டச்ல தான் இருக்கோம். பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமும் நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி போய் சொல்றான். எப்படியாவது அவனை கொஞ்சம் வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் திருப்பி ஒரு முறை முறைக்கிறா. தயவு செஞ்சு இனிமேவாவது அவன் கிட்ட பேசாம இரு, இதுக்கப்புறம் நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. ஆனா ஹீரோயின் என்ன பண்றேன்னா, நான் என்ன பண்ணணும், நான் யார்கிட்ட பேசணும் பழகணும் அப்படின்றது எங்க அம்மா கூட எனக்கு சொல்லக்கூடாது. சோ நீ உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி மொக்க பண்றா. ஹீரோக்கு கொஞ்சமா சந்தோஷமாயிடுது. ஹீரோ செமையா டென்ஷன் ஆனதுனால வெளியில நின்று ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்க்கு புதுசா இப்பதான் மேனேன்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ யாரு அப்படின்னு பார்த்தா இவளுமே வந்து இவங்க கூட ஸ்கூல்ல படிச்சவ தான். ஹீரோ வந்து ஹீரோயினை பிரேக்கப் பண்ணிட்டு பயங்கர சோகமா எக்கச்சக்கத்துக்கு குடிச்சிட்டு கிடக்கும் போது இவ தான் ரொம்ப ஆறுதலா இருந்திருக்கா. ஏன் அப்படின்னு பார்த்தா ஹீரோவை இவ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கா. இவ லவ் பண்றா அப்படின்ற விஷயம் ஹீரோக்கும் தெரியும். ஏன்னா அவ அப்பவே ப்ரொபோஸ் பண்ணிருப்பா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லிருப்பான்னா, நான் எல்லாத்தையும் தகுதிக்கு மீறி தான் ஆசைப்படுறேன், சோ என்னோட தகுதிக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் இனிமே நான் யோசிக்கிறதா இருக்கேன், தயவு செஞ்சு நீ வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்டாவே எப்பயுமே இரு, இந்த மாதிரி லவ் அது இதுன்னு என்கிட்ட பேசாத, என்னால மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல விழ முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனாலும் மினி என்ன சொல்லுவா அப்படின்னு பார்த்தா, இல்ல நான் வந்துட்டு நீயா மாறி என்ன லவ் பண்ற வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப பார்த்ததுக்கு அப்புறமா ஹீரோ தயங்கி தயங்கி எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும் போது, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, நான் இன்னமும் பதிலுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வந்தா 2 பேரும் ஒரே நேரத்துக்கு வருவீங்களாடின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர. வந்த உடனே அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவன் உள்ள வந்துட்டு ஏக்கச்சக்கத்துக்கு கதவிட்டான் இல்லையா, இன்னும் நாங்க 2 பேரும் பிரியல, நாங்க இன்னும் 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், டச்ல தான் இருக்கோம், அதனால இப்போதைக்கு அவன் அவனோட பதில சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு ஐயோ இப்ப நம்ம என்னடா பேசுறதுன்னு தெரியாம முழிக்கிறான். இத பாரு, இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அவன் தான் சொல்லணும், அவனோட பதிலுக்காக தான் வெயிட் பண்ற, உன்னோட பதிலுக்காக இல்ல அப்படின்னு சொல்லி மினி சொல்றாளா. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாளுங்க. ஐயோ போதும் போதும், தயவு செஞ்சு நிறுத்துங்க, எனக்கே 2 பொண்ணுங்க இந்த மாதிரி எனக்காக சண்டை போடுறத பார்க்கும்போது ரொம்ப வெக்கமா இருக்கு, தயவு செஞ்சு நடு ரோட்ல இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றான். உடனே மினி என்ன பண்றானா, அப்படியே
நெருக்கமா ஹீரோ பக்கத்துல போய் நின்னுட்டு, அவ என்ன சொன்னாலும் சரி, அவளோட வார்த்தைய நான் நம்ப மாட்டேன். உன்னோட வார்த்தைக்காக மட்டும்தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த பதிலா இருந்தாலும் நீ உன்னோட வாயால சொல்லு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ தான் வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சுயநினைவே இல்லாத மாதிரி இருக்கா. ஹீரோயினுக்கு அதை பார்த்த உடனே செம்ம கடுப்பாயிடுது. புடிச்சு நறுக்குன்னு ஒரு திருவி விட்டுடுறா. ஐயையோ! அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரே அலறான். அடி பாவி! எதுக்குடி இப்படி கிள்ன? அப்படின்னும்போது, ஆமா அவ பக்கத்துல வந்து நின்ன உடனே உலகமே மறந்து போய் என்னவோ அப்படி நின்னுகிட்டு கிடக்குற அப்படின்னு கத்துறா. சீ நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவளும் திரும்பி போயிடுறா. அடி பாவிங்களா! வந்தா 2 பேரும் ஒண்ணா வரீங்க, 2 பேரும் ஒண்ணா கோச்சிக்கிட்டு போறீங்க. இப்ப என்ன பண்றது நானு? அப்படின்னு சொல்லி நின்னுகிட்டு இருக்கான். இப்பதான் ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோவை தேடிக்கிட்டு வெளியில வரான். டேய் ஏதோ ஒரு ஃபிகர் கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு உள்ள எல்லாம் சொன்னாங்களே யார் அது அப்படின்னும் போது, டேய் அது வேற யாரும் இல்ல மினி தான் அப்படின்னு சொல்றான். இது மினியா? டேய் அவள் இன்னும் அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமாண்டா என்ன பண்றது, என் தலை விதி. வந்தா 2 ஒண்ணா வருது பாரு. இந்த 7 வருஷமும் நான் ஃப்ரீயா தான் இருந்தேன், ஒண்ணு கூட வரல அப்படின்னு சொல்றான். ஐயோ நீ ரொம்ப உளறிட்டடா, பின்னாடி பாரு உன் ஆள் நிக்குது அப்படின்னு சொல்றான். அப்பதான் பார்த்தா ஹீரோயின் பின்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கா. அது தெரியாமயே இவன் இவ்வளவு பேசிடுறான். ஃப்ரெண்டுக்காரன் உடனே சரிடா எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீ இவங்களையே டிராப் பண்ண சொல்லி இவங்க கூடயே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் வந்துட்டு என்ன சொல்றான்னா, வா நானே உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இவனால நோ சொல்ல முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கார்ல ஏறிடுறான். கரெக்டா ஏறின பிறகுதான் வந்துட்டு சூஹான் அந்த இடத்துக்கு வரான். அங்க வந்த உடனே ஹீரோயின் கிட்ட நான் இன்னைக்கு கார் கொண்டு வரல, என்னையும் டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோயின் இல்ல எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, உன்னெல்லாம் டிராப் பண்ண முடியாதுன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுறா. ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. ஹீரோவோட கையில சின்னதா அடிபட்ட காயம் இருக்கு. அந்த காயத்தை பார்த்த உடனே ஹீரோயின் வந்துட்டு பழைய விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிக்கிறா. இன்னமும் இந்த அடையாளம் போகவே இல்லையா? அன்னைக்கு நீ என்ன காப்பாத்தினப்பதான் உனக்கு இந்த மாதிரியான அடிபட்டுருச்சு இல்ல அப்படின்னு கேக்குறா. அப்பதான் இவங்களோட ஸ்கூல் டேஸ்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஸ்கூல் படிக்கும் போது வெக்கேஷன் போயிருப்பாங்க. அங்க இவன் கால் தவறி மலை மேல இருந்து விழ போவா. அப்ப ஹீரோ தான் கையை பிடிச்சு காப்பாத்துவான். இவனுக்கு அடிபட்டதை பார்த்த உடனே ஹீரோ என்ன பண்றான்னா, அவ பேக்ல இருந்த உடனே வந்து மருந்து எடுத்து இவன் கையில போட்டு விடுறா. ஆனா கொஞ்சம் கூட தாமதிக்காம ஹீரோ வந்துட்டு என்ன கேக்குறான் அப்படின்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை பார்த்த அன்னையில இருந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டுடுறான். ஹீரோயின் சைலண்டா இருக்கா. நீ சைலண்டா இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு வந்து இது எல்லாத்துக்கும் எஸ் அப்படின்னு நீ சொல்ற மாதிரி தோணுது. அப்ப நான் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கும் சைலண்டா இருக்காளா. அப்ப கன்ஃபார்மா எஸ் தான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஸ்கூல்ல இருந்து கால் வருது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட போன் அட்டென்ட் பண்ண மாட்டாரு. அவரோட தம்பி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம், அவருக்கு வந்து சிவியரா வயிறு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நேரா கிளம்பி 2 பேருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போனா அவன் ஜாலியா உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னடா பண்ணி தொலைச்ச அப்படின்னு கேட்கும் போது, நான் கொஞ்சமா ஜங்க் ஃபுட் வாங்கி சாப்பிட்டேன், எனக்கு ஒத்துக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். உன்னெல்லாம் அம்மா கிட்ட சொன்னாதான் சரிப்படுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். நான் பேஷண்ட்டுன்னு கொஞ்சம் கூட நீ பார்க்கவே மாட்ற, எக்கச்சக்கத்துக்கு என்னை திட்டிக்கிட்டே இருக்க வந்ததுல இருந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் எல்லாம் பண்றான். இது எல்லாமே ஆக்டிங்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி மண்டை மேலே வைக்கிறான் ஹீரோ. இத பாரு, நீ ஒழுங்கா இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீ ஸ்கூல்ல என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எத்தனை பொண்ணை டேட் பண்றேன்ற எல்லா விஷயத்தையும் நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நீ கூட தான் என் டீச்சர் கூட எங்கேயோ போயிட்டு ஒண்ணா வரீங்க 2 பேரும், இதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றான். டேய் நாங்க 2 பேரும் எங்களோட பழைய கிளாஸ்மேட்க்கு வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை மட்டும் இங்கேயே விட்டுட்டு அவனுக்கு சாப்பிடறதுக்கு எதுனா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்பதான் இவன் பேச ஆரம்பிக்கிறான். நீங்க எதுக்காக 2 பேரும் வந்துட்டு பிரேக்கப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இத பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றா. இல்ல எங்க அண்ணன் இது வரைக்கும் யாரையும் டேட் பண்ணவே இல்லை, அதனாலதான் சொல்லி கேக்குறேன் உங்ககிட்ட, ஜஸ்ட் சொல்லுங்க, அவன் இன்னும் உங்க ஞாபகமாவே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கே தெரியாது, உங்க அண்ணன் தான் என்ன பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு இவனோட கிளாஸ் டீச்சர், அதாவது மேக்ஸ் டீச்சர் வராரு. அவர் வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, நான் தான் இவனை கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன், இப்போ அவன் பெட்டரா தான் இருக்கான், டாக்டர் கிட்டயும் பேசிட்டேன், நீங்க இங்க இருக்க தேவையில்ல வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்ல அவங்க அண்ணன் வர வரைக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அடடா இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல, அவன் என்ன சின்ன குழந்தையா, எல்கேஜி குழந்தையா என்ன, இன்னும் இடுப்புல வச்சு நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு, அதெல்லாம் அவனே இங்க இருந்துப்பான், அவங்க அண்ணன் வந்தான்னா அவர் பார்த்துப்பாரு, நீங்க வாங்க கிளம்பலாம், நானே உங்களை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரா. இவங்களால என்ன சொல்லி அவாய்ட் பண்றதுன்னு தெரியல. ஆனா நம்ம ஹீரோவோட தம்பிக்காரனுக்கு செம்மையா கோவம் வருது. ஐயையோ அண்ணன் ரூட்ல யார ஒருத்தன் நடுவுல வரானேன்னு.
அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்க்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துல இல்ல. இந்த பாரு மேக்ஸ் சார் வந்து எங்களுக்கு மட்டும் வில்லன் இல்ல, உனக்கும் அவர் தான் வில்லன் போல. அவர் என்ன மாதிரி வந்து கரெக்ட் பண்ணி டீச்சரை கூட்டிட்டு போனார் தெரியுமா? எனக்கே வயித்தெரிச்சலா இருந்துச்சு. நீ மட்டும் இருந்திருந்தீன்னா செம்ம காண்டா இருப்ப அப்படின்னு சொல்லும்போது கூட ஹீரோ பெருசா அதை கண்டுக்க மாட்டான். இதை பார், இந்த விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாத, இது பெரியவங்க விஷயம், தயவு செஞ்சு இதோட விட்டுடு. அவளும் நானும் எப்பயோ பிரேக்கப் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் மறுபடியும் நாங்க சேருவோம் அப்படின்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். ஈவினிங்கா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஆனா வீட்டுல அம்மா கிட்ட இவங்க 2 பேருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவன் தான் சொல்லியிருப்பான் தம்பிக்காரன், ஆனா தயவு செஞ்சு சொல்லிடாத அப்படின்னு. ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோயினை பத்தி கேக்குறாங்க. அவ திரும்பவும் இந்த ஊருக்கு வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன், தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் நீ உஷாரா இரு, அவகிட்ட மறுபடியும் நீ வந்துட்டு பேச்சப் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காத, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு கண்டிப்பாம்மா, நான் கண்டிப்பா அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். மறுநாள் காலையில ஸ்கூல்ல காட்டுறாங்க. மேக்ஸ் டீச்சர் மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்து கொடுத்து, இதாங்க வர வழியில பார்த்தேன், இதை பார்த்த உடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு, வாங்கிக்கோங்க அப்படின்னு தொல்லை பண்றாரு. ஹீரோயினும் வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்றான். தம்பிக்காரன் வந்து இதை பாத்துடுறான். பார்த்த உடனே செம்ம காண்டாயிடுறான். காண்டாயிட்டு அந்த பொக்கையை புடுங்கி கீழே போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிடுறான். என்னதான் இருந்தாலும் அவர் டீச்சர் இல்லையா, அவருக்கு எவ்வளவு காண்டாகும். அவர் கடுப்பாயிடுறாரு. அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ, டீச்சர் கிட்ட நடந்துக்கிற மாதிரியா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரா. உடனே அவன் என்ன சொல்றான்னா, என் அண்ணிக்கிட்ட நீங்க எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க, அவங்களும் என் அண்ணனை கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண போறாங்க, அவங்க என்னோட அண்ணி, அவங்களுக்கு நீங்க பொக்கே எடுத்துன்னு வந்து கொடுத்தா நான் எப்படி அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினே திரு திருன்னு முழிக்கிறா, என்னது அண்ணியா அப்படின்னு. அதுக்குள்ள டீச்சருக்கு செம்ம ஷாக் ஆயிடுறாரு. உண்மையாதான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோயினும் வந்து நம்ம இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா அவனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும்னு சொல்லிட்டு, ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்லி போய் சொல்றா. உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. டீச்சர் சாரிங்க, இனிமே உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. எதுக்காக இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிற, அது மட்டும் இல்லாம எதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய்ய சொன்ன, அது சாத்தியமே இல்லாததுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்றான்னா, அது எப்படி டீச்சர் சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவீங்க, எங்க அண்ணாக்கு வந்து நீங்கன்னா உயிர், அதே மாதிரிதான் நீங்களும் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். எதோ எப்படியோ அதெல்லாம் நடக்கவே நடக்காது. உங்க அண்ணன் கண்டிப்பா வந்து என்ன ரீசன்னே சொல்லாம பிரிஞ்சு போனான், அவன் திரும்பவும் வந்து என் கூட சேர மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றான்னா, நான் சேர்த்து வைப்பேன், நான் இருக்கும் போது கண்டிப்பா நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது, இனிமே என்னோட மிஷனே இதுதான் அப்படின்னு சொல்றான். டேய், உன்னோட மிஷன்னா நீ ஒழுங்கா படிச்சு நிறைய மார்க் எடுடா அப்படின்னு திட்டுறா. வீட்டுக்கு வந்த உடனே அண்ணனும் தம்பியும் மறுபடியும் எப்பவும் போல அடிச்சுக்கிறானுங்க. அண்ணங்காரனும் இவனை வந்துட்டு அவங்க அம்மா இவனோட அடிதாங்கியாவே வந்து பெத்து வச்ச மாதிரி போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குதான் தம்பிக்காரன் என்ன சொல்றானா, நீ இதெல்லாம் நல்லா தான் பண்ற, நீ நல்லா யோசித்து பாரு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை ஒருத்தன் கரெக்ட் பண்ணிட்டு போறான், என்னோட மேக்ஸ் டீச்சர் தான், ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அவருக்கு வந்து என்னோட டீச்சர் மேல செம்ம கண்ணு, இன்னைக்கு பொக்கே எல்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டாரு, உனக்காக நான் எந்த அளவுக்கு அவர்கிட்ட ஃபைட் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னும் போது ஹீரோக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஆனா ஹீரோ என்ன சொல்றானா, இதுக்கு மேல மறுபடியும் நீ எனக்காக அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணாத, ஏன்னா கண்டிப்பா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு வந்து மினி வரா. அவ வந்த உடனே நான் இந்த மாதிரி ஹீரோவோட ஸ்கூல்மேட்ட அவனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மாக்கு இவளை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருது. ஐயோ என்ன அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி, வாமா வாமா எங்க கூட சாப்பிடு அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவா அவளும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து தம்பிக்காரன் ஒளிஞ்சு நின்னு பார்த்து போட்டோவும் எடுத்துறான். போட்டோ எடுத்தது மட்டும் இல்லாம அதை ஹீரோயினுக்கும் அனுப்பி விட்டுறான். எங்க வீட்டுக்கு அழகான ஒரு அக்கா வந்திருக்காங்க, அந்த அக்கா யாருன்னே தெரியல அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஹீரோவோட அம்மா என்னன்னா, இப்பதான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்த மருமக மாதிரியே பயங்கரமா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவள ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. மறுபடியும் வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. அவங்க அம்மா கதையை திறக்க போறாங்க. போய் பார்த்தா ஹீரோயின் வந்து நிக்கிறா. ஹீரோயினை பார்த்த உடனே அவங்க அம்மா செம ஷாக்கு. அவங்களுக்கு ஹீரோயினை பிடிக்காது இல்லையா, அவங்க முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தான் டபுள் ஷாக்கு. ஐயோயோ அப்படின்ற மாதிரி அலண்டு போயிடுறான் ஹீரோ. ஒண்ணும் இல்ல, என்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்காக எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க, நான் தான் அதனால டீச்சரை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் வந்து சொல்றான். அவங்க அம்மாவால ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே ஹீரோவை முறைச்சுக்கிட்டே தம்பியோட ரூமுக்கு போயிடுறா ஹீரோயின். ஐயோ இப்ப என்ன பண்ண போறேன் நானு அப்படின்ற மாதிரி ஹீரோ நின்று திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. இவ எதுக்காகடா இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், எங்க அம்மாக்கு வந்துட்டு அவங்கள ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, அவங்கள எப்படியாவது மருமகளாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடய அவங்க பேசுறாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோயின் கேக்குறா,
உங்க அம்மாக்கு ஏன்டா என்ன பிடிக்கல அப்படின்னும் போது அததான் நானும் எங்க அண்ணன் கிட்ட கேட்டேன். ஆனா அவன் அதுக்கு பதிலே சொல்லல. உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். இல்ல எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றா. அவங்க 2 பேரும் அப்படி என்னதான் பேசுவாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒட்டு கேக்குறாங்க. ஆனா அவங்க 2 பேரும் மாறி மாறி நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், இத்தனை வருஷம் நீ என்ன பண்ண அப்படின்றதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் சாப்பிடறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்ப தம்பிக்காரனும் ஹீரோயினும் கூட வராங்க. ஹீரோயின் ஹீரோ மேல செம்ம கடுப்புல இருக்கா இல்லையா, அதனால இவன் என்ன பண்றான்னா நறுக்குன்னு அவன் இடுப்பை புடிச்சு ஒரு கிள்ளு கிள்ளி விட்டுறா. அவ்வளவுதான் அலறிக்கிட்டே போய் நிக்கிறான். உடனே எல்லாரும் என்னாச்சு என்னாச்சு எதுக்கு இப்படி நிக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இல்ல கொஞ்சம் வயசாகுது இல்லையா அதனால இடுப்பு புடிச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்றா. அம்மா வேற சும்மா இல்லாம என்ன பண்றாங்கன்னா இழுத்து அவனை கொண்டு போய் மினி பக்கத்துல உட்கார வச்சிடறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது இதெல்லாம் பார்க்கும்போது. மினி கிட்ட பயங்கரமா சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. இனிமே அடிக்கடி வந்து போமா அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் சிக்கன் எடுத்து வைடா, அவளுக்கு மட்டன் எடுத்து வைடா அப்படின்னு ஹீரோவை வேலை மேல வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் இருக்கிற ஆத்திரத்தை எல்லாம் கொண்டு அவனை எட்டி எட்டி மிதிச்சுக்கிட்டே இருக்கா. அவனாலயும் ரியாக்டே பண்ண முடியல. ஆனா ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, படிப்பு விஷயத்தெல்லாம் ஸ்கூலோட வச்சுக்கோங்க, வீடு வரைக்கும் சொல்லி தரணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நல்ல வேலை அவன் இந்த வருஷத்தோட ஸ்கூல் முடிக்கிறான், அடுத்த வருஷம் காலேஜ் போயிடுவான், இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காதுன்றாங்க. ஹீரோயினுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோயினும் மினியும் 2 பேருமே கிளம்பிடுறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் வழியில பேசிக்கிட்டு இருக்கும் போது, நீ ஹீரோவை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் டைரக்டா கேட்டுடுறா. இவ்வளவு நாளும் அது உனக்கு தெரியாதா, இல்ல தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா, எதுக்காக இப்ப கேக்குற? உண்மையாவே நானும் அவனை பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் எப்ப ஓகே சொன்னாலும் நான் உடனே கல்யாணம் பண்ணிப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாக்கு இப்போதைக்கு நான் ஓகே தான், ஆனா உன்னால அது முடியாது அப்படின்னு சொல்லும் போது, எதுக்காக அப்ப அவன் என்னை விட்டுட்டு போனான், உனக்காக தானா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. அவன் எதுக்காக உன்னை பிரேக்கப் பண்ணான் அப்படின்ற விஷயமே உனக்கு தெரியாதா? இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட கேக்குற? உங்க அம்மா கிட்ட போய் கேளு, எல்லாரை விடவும் அவங்களுக்கு தான் இந்த விஷயம் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. அம்மாக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், மரியாதையா சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மினி கிளம்பி போயிடுறா. இப்பதான் தம்பிக்காரன் கேக்குறான், உனக்கு டீச்சரை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எதுக்காக நீ சைலண்டா இருக்க? நீ ஏதாவது ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வச்சினாதான் அவங்க உனக்காக எத்தனை ஸ்டெப் வேணாலும் எடுத்து வைக்க தயாரா இருக்காங்க. ஆனா நீ எதுவுமே ட்ரை பண்ணாம அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க சொல்லு அப்படின்னு கேக்குறான். நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எதுக்காக பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. என்னம்மா நீ இதை என்கிட்ட கேக்குற, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ இப்பதான் சொல்றான், எத்தனை வருஷமா எனக்கும் அவளுக்கும் எதுக்காக பிரேக்கப் ஆச்சுன்னு நான் யார்கிட்டயும் சொன்னதே இல்லை, ஆனா எனக்கு யார்கிட்டன்னா சொல்லணும் போல இருக்கு அப்படின்னும் போது, தயவு செஞ்சு சொல்லி தோலடா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் கேக்குறான். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோவை தனியா கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இதை பார்ப்பா, உன்னோட ஸ்டேட்டஸ்க்கும் எங்க ஸ்டேட்டஸ்க்கும் கொஞ்சம் கூட ஏணி வச்சாலும் எட்டாது, தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுடு, இதுக்கு மேலேயும் நீ என் பொண்ணை விட மாட்டேன் அப்படி இப்படின்னு நீ சொன்னீன்னா நான் கண்டிப்பா உங்க அம்மாவுக்கு வேலையே இல்லாம பண்ணிடுவேன். ஆல்ரெடி உனக்கு அப்பாவும் இல்ல, அதுக்கப்புறம் உனக்கு அம்மாவும் இல்லாம போயிடுவாங்க, நீயும் உன்னோட தம்பியும் நடு ரோட்ல தான் நிக்கணும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட ஒரு செக்கையும் கொடுத்துட்டு மிரட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா ஹீரோயின் எதிர்க்க மாட்டேன், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க சொன்ன மாதிரி காமிச்சிக்காம ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணணும், அது வரைக்கும் நீ பிரேக்கப்ப சொல்லக்கூடாது, அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ பிரேக்கப்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதே மாதிரி ஹீரோயினே அவளோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் முடிகிற வரைக்கும் அவ கூட லவ் பண்ற மாதிரி சுத்தி இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் அவன் போய் சொல்லி இந்த மாதிரி பிரேக்கப் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஜோஹான் இருக்கான் இல்லையா, அவன் இவங்களுக்கு புது சிஇஓவா வரான். அதை பார்த்த உடனே டே இப்பவே நம்மளே கிளம்பிடலாமா இல்ல அவனை அனுப்புற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு பேசிக்கிறானுங்க. டேய் நீங்க 2 பேரும் என்னோட ஸ்கூல்ல படிச்ச மக்கு பசங்க தானே, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேலை எல்லாம் கிடைச்சிருச்சா என்ன அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறான். ஹீரோவுக்கும் ஃப்ரெண்டுக்கும் நல்லாவே தெரிஞ்சது, கன்ஃபார்மா இதுக்கு மேல இவன் நம்மள இங்க வேலை செய்யவே விட மாட்டான்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்களோட டேக் எல்லாம் கழட்டி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு இல்லையா, இவங்க அம்மா தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இவ வீட்டை விட்டு நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்றா. இவளோட மொபைல்ல இருந்து எல்லாத்தையும் புடுங்கி வச்சுட்டு இவள ரூம்ல வச்சு லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோயினை ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுறாங்க.
அதோட 2 நாள் கழிச்சு தம்பிக்காரன் வந்து ஹீரோ கிட்ட சொல்றான், இந்த மாதிரி மேம் வந்துட்டு ஸ்கூலுக்கு வர்றதே இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க மெசேஜுக்கு கூட ரிப்ளை பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்றான். டேய், அவ எங்கன்னா ஊருக்கு கீருக்கு போயிருப்பாடா, சும்மா இதுக்கு எல்லாத்துக்கும் டார்ச்சர் பண்ணாத, என்ன மரியாதையா போய் இங்க இருந்து அப்படின்னு திட்டுறான். அதுக்கப்புறம் தனியா போய் உட்காந்துக்கிட்டு ஹீரோவே விடாம அவளுக்கு மெசேஜ் பண்ணி பாக்குறான். ஆனா அவகிட்ட இருந்து ரிப்ளை வரவே மாட்டுது. இவனுக்கும் கொஞ்சம் இப்ப பயமாயிடுது. எங்க பார்த்தா மினி வந்துட்டு இவங்க மருமகளாவே மாறிட்டா போல. ஷாப்பிங் போறது என்ன, சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது என்ன, அப்படி இப்படின்னு இவங்க பயங்கர க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஆனா உண்மையாவே இந்த அக்கா அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரை மறந்துட்டியா, அவங்களுக்கு நீ துரோகம் பண்றியா, இனிமே வந்துட்டு அவங்க கூட நீ சேரவே மாட்டியா அப்படின்னு சொல்லி தம்பிக்கார கேள்வி மேல கேள்வி கேக்குறான். கடுப்பாயிடுறான் ஹீரோ. போலீஸ்னு உனக்கு கண்ணத்திலேயே வைக்கிறான். டேய், நீ படிக்கிறது தவிர மத்த எல்லாத்தையும் பண்ணுவியாடா அப்படின்னு கேக்குறான். எங்க பார்த்தா 2 நாளாவும் ஹீரோயின் வந்து எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லி இப்பதான் வேலைக்காரங்க சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா அங்க போயிடுறாங்க. எதுக்காகமா இப்படி பண்ற, இல்ல நான் உன் நல்லதுக்காக தான் பண்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் வந்துட்டு இவங்களை புடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து வந்துடுறா தப்பிச்சு. எங்க அதே நேரத்துக்கு மினி என்ன பண்றானா, இத்தனை வருஷம் ஆயும் நீ வந்துட்டு அவளை மறக்கவே இல்லையா, எதுக்காக வந்து இவ்வளவு நாளும் நீ சிங்கிளாவே இருக்க, சரி அதை விடு, இவ்வளவு நாளும் நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேனே, அந்த ஒரு ஈவு இறக்கத்துலயாவது நீ என்ன டேட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, தயவு செஞ்சு உன்னோட டைமை நீ வேஸ்ட் பண்ணாத, கண்டிப்பா வந்துட்டு அதுக்கான சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றான். உடனே நான் ஒரே ஒரு வாட்டி உன்னை கட்டி புடிச்சுக்கிட்டுமா அப்படின்னு கட்டி புடிச்சுக்கிறா. கரெக்டா ஹீரோயின் அந்த டைமுக்கு தானே வரணும். அவ வந்து இவங்க 2 பேரும் கட்டி புடிச்சிட்டு இருக்கத பார்த்த உடனே மனசு உடைஞ்சு போயிடுறா. அதே நேரத்துக்கு நம்ம ஜூஹான் இருக்கான் இல்லையா, அவனுமே இன்னொரு சைட்ல வந்து இவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிருந்ததெல்லாம் போட்டோ வேற எடுத்துடுறான். அம்மா வேற இப்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோவை. இது பாரு, நீ என்ன பண்ணுவியோ இது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எனக்கு மினிதான் மருமக அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, எனக்கு 25 வயசு தான் ஆகுது, தயவு செஞ்சு கல்யாணத்தை பத்தி இப்போதைக்கு பேசாதீங்க அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பயங்கர பெரிய குடிகாரியாவே ஆயிட்டா. ஹீரோயினோட அம்மா கதறிக்கிட்டு இருக்காங்க, கதவை தட்டி அழுதுகிட்டு இருக்காங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அழுது என்ன பிரயோஜனம், கதவை திறந்துட்டு வெளியில வந்துடுறான். எல்லாமே உன் நல்லதுக்காக தாமா நான் பண்ணேன், நான் என்ன பண்றது, என்னால வந்து அவனை நம்ப முடியல, அவன் ஃபேமிலியை நம்ப முடியல, நான் உனக்கு நல்ல இடத்துல பையன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இப்போது ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, மினியும் ஹீரோவும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஹீரோயினோட அம்மா வந்து மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, சூஹான் தான். அவன் அப்படியே வான்னு வாய் திறந்துகிட்டு வந்துடுறான். இப்பதான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, உனக்கு தெரியாதா, அவங்க 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, நம்மளோட ஸ்கூல் குரூப் பசங்க எல்லாரும் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரோட போட்டோஸ, நீ எதுவும் பார்க்கலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உசுப்பேத்தி விடுறான். ஹீரோயினும் இன்னும் நம்ப ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினா அவங்களுக்குள்ள நடந்த பழைய விஷயத்தெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்க ஸ்கூல் படிக்கும் போது 2 பேரும் எந்த அளவுக்கு ஜாலியா இருந்தாங்க, எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நினைச்சு பாக்குறா. ஆனா இந்த லவ் மொத்தமும் இப்ப மறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயின் ரொம்ப மூட் ஆஃபா இருக்கிறத தம்பிக்காரன் பாக்குறான். பார்த்த உடனே அவங்க அண்ணனுக்கு இதை எல்லாத்தையும் தெரியப்படுத்துறான். ஹீரோவோட தம்பி வந்து இன்னையோட ஸ்கூல் முடிக்கிறான். அதனால ஃபைனல் டே அப்படிங்கறதுனால ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் 2 பேரும் வந்து தம்பியை ரிசீவ் பண்றதுக்காக கிளம்புறாங்க. அந்த டைமுக்குன்னு பார்த்தா இவன் வந்துட்டு ஃப்ரெண்டுக்காரன் இப்பதான் எல்லாத்தையும் சொல்றான். அதாவது ஸ்கூல் குரூப்ல உன்னோட போட்டோவும் மினியோட போட்டோவும் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கடா, எப்போ டேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேக்குறான். டே, என்னடா லூசு மாதிரி உளர்ற, உனக்கு தான் தெரியும்ல, நான் வந்து அவளை டேட் எல்லாம் பண்ணல, அவ ஜஸ்ட் வந்துட்டு ரொம்ப சோகமா இருந்தா, அதனால கட்டி புடிச்சு ஆறுதல் சொன்னேன் அப்படின்னும் போது, டே வாழறடா நீ, நீ டேட்டே பண்ணல, யாரோ ஒரு பொண்ணை கட்டி பிடிச்ச ஆறுதல் சொன்னேன்னு சொல்றியே, என்ன வெறுப்பேத்துற மாதிரி தெரியலையே உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். பார்த்தா மினி அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறா. நானும் உன்னோட தம்பியை ரிசீவ் பண்றதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போது, டேய் மச்சான், எங்கேயோ உனக்கு பெருசா மச்சான் இருக்குதுடா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான் ஃப்ரெண்டு. அதே நேரத்துக்கு ஸ்கூல்ல இப்பதான் ஹீரோயின் கிட்ட தம்பிக்கார பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க முடிவு எடுத்துட்டீங்களா, அவ்வளவுதானா, இதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட அண்ணனை திரும்பி பார்க்கவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது, உங்க அம்மாக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு, உங்க அண்ணனுக்குமே அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு, இதுக்கு மேல நடுவுல நான் வந்து என்னத்துக்கு, எல்லாருக்குமே கஷ்டம்தான், இனிமே நான் உங்க அண்ணனை தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஃபர்ஸ்ட் எதையுமே வந்துட்டு பேசி தெரிஞ்சுக்காம நீங்களாவே முடிவு எடுக்காதீங்க, இத பத்தி எங்க அண்ணன் கிட்ட கேட்டாதானே உங்களுக்கு தெரியும் எது உண்மைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இவன் கோச்சுக்கிட்டு போயிடுறான். தம்பிக்கும் இன்னைக்கு ஸ்கூல்ல ஃபைனல் டே இல்லையா, அதனால பயங்கர சந்தோஷமா இருக்கான். இதுக்கப்புறம் நான் டேட் பண்ணாலாம் நீ கேட்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்பவும் உனக்கு மைண்ட்ல இதுதான் ஓடுதாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் ஹீரோ. அதுக்குள்ள ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயின் வர்றத பார்த்த உடனே மினி என்ன பண்றான்னு ஹீரோ பக்கத்துல வந்து நின்னுக்கிறா. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது, ஜூஹான் வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறான்.
ஆனா ஹீரோயினுக்கு அவன் கூட வண்டியில போறதுல இஷ்டம் இல்ல. பாதியிலேயே இறங்கிடுறா. எதுக்காக நீ இன்னமும் இந்த மாதிரி பண்ற? அவன் தான் உனக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்றான். எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கேக்குறான். இது பாரு, அவன் வந்துட்டு என்கிட்ட எப்படி நடந்துக்கிறானோ அதே மாதிரிதான் நானும் உன்கிட்ட நடந்துக்கிறேன். எனக்கு உன் மேல இஷ்டமே கிடையாது. தயவு செஞ்சு உன்னோட டைம் இதுக்கு மேல வேஸ்ட் பண்ணாத. எங்க அம்மாவோட பேச்சை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ வந்து பயங்கர அப்செட்டாவே இருக்கான். ஹீரோயின் வந்து சூஹான் போனதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப கொஞ்ச நேரத்திலயே வந்துட்டு வெளியில இருந்து பயங்கரமா குரல் கேக்குது. அடே வெளியில வாடா, மரியாதையா உன்னை என்ன பண்ற பாடுறா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. உடனே இவங்க எல்லாம் எல்லாரும் போ, மரியாதையா சீக்கிரம் வெளில போ, அவ பெரிய பிரச்சனை பண்றதுக்குள்ள போய் அவளை எப்படியாவது தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் தான், இத பாரு உன்னோட தம்பி தான் சொன்னான், எதுவுமே பேசி தீர்க்காம முடிவெடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அதை நம்பிதான் நான் இங்க வந்திருக்கேன். மரியாதையா உண்மையை சொல்லு, இன்னமும் உன் மனசுல நான் தான் இருக்கேனா இல்ல வேற யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறா. ஏய் நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறான். ஆமா குடிச்சிருக்கேன், இப்ப என்ன பண்ண போற நீ? நான் இங்க இருந்து கண்டிப்பா போக மாட்டேன், உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எங்க அம்மா என்ன மாதிரியான துரோகம் நமக்கு பண்ணாங்கன்றதும் தெரியும். தயவு செஞ்சு அவங்களுக்காக என்ன மன்னிச்சிடு. அவங்கள நீ மன்னிச்சிடுன்னு நான் கேட்க மாட்டேன், அவங்க கிட்ட பேசுன்னு நான் கேட்க மாட்டேன், அந்த வீட்டுக்கு வான்னு கூட நான் சொல்ல மாட்டேன். நம்ம 2 பேரும் நிம்மதியா தனியா ஒரு வாழ்க்கைய வாழலாம். எனக்காக நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றா. இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவன் சைலண்டாவே இருக்கானா, அதுக்கு மேல ஹீரோயினால பொறுத்துக்க முடியல. அவனை புடிச்சு நார் நாரா கிழிச்சு எடுத்துருவா போல. மரியாதையா சொல்லுடா, நீ என்னதானே லவ் பண்ற, உன் மனசுல வேற யாரும் இல்லல்ல, அப்படி இருந்தாலும் இருக்கக்கூடாது, இப்பயோடு எல்லாத்தையும் தூக்கி வெளில போடு அப்படின்னு சொல்றா. ஏன் இல்ல இல்ல, உண்மையாவே நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன். அப்பல இருந்து இப்ப வரைக்குமோ என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. ஆனா நான் என்ன பண்ண முடியும்? நீ வந்துட்டு நல்லபடியா இருக்கணும் அப்படின்றது தான் நினைச்சேன். சின்ன வயசுலயே வந்து நான் வேணுமா? உங்க அம்மா வேணுமா? நான் வேணுமா? உன் ஃபேமிலி வேணுமா? அப்படின்ற இக்கட்டான சூழ்நிலையில உன்னை தள்ளக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஒதுங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப சொல்றேன், இதுக்கப்புறமா உன்னோட லைஃப்ல எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன். நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்னு ஹீரோவை கிஸ் பண்றா. ஆனா இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா, பாவம் இது எல்லாத்தையுமே வந்து நின்னு நம்ம மெனி பாத்துக்கிட்டு இருக்கா. இன்னமும் நம்ம மைனர் கிடையாது. இதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து உன்கிட்ட எதனா பேசுனாங்கன்னா அது மறைக்காம என்கிட்ட நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிக்கிறா. ஹீரோவும் கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம மைனர் கிடையாது, நம்மளோட முடிவை நம்மளே எடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். இவன் நேரம் அவனோட வீட்டுக்கே ஹீரோயினை கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிடுறான். தம்பிக்காரனுக்கு பயங்கர சந்தோஷம். அடடா அண்ணி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். ஃப்ரெண்டுக்குமே பயங்கர சந்தோஷம். அவங்க அம்மா தான் கொஞ்சம் முறைச்சுக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட முடிவுக்கு எதிர்த்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ப்பா, வந்து உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மினிக்கு போன் பண்ணி இங்க வர வேண்டாம்னு சொல்லிருப்பா, அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தாம அவளுக்கு தன்மையா சொல்லி புரிய வை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஆமா ஆமா நீயே போன் பண்ணு, நான் இப்பெல்லாம் தப்பா நினைச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் நேரா வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. நானும் அவனும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. இவளும் முடியவே முடியாது, நானும் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், நீங்க ஏற்பாடு பண்ணலனா நானே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா. மறுநாள் அவங்க அம்மா கிளம்பி எப்பயும் போல ஹீரோவை பாக்குறதுக்காக போயிடுறாங்க. போன உடனேயே லாஸ்ட் டைமே வந்து 1 மில்லியன் நான் காசு உனக்கு கொடுத்தேன், ஆனா நீ அதை எடுக்கவே இல்ல, ஒருவேளை அப்பவே நான் கம்மியா கொடுத்துட்டேன் போல, அதனாலதான் நீ எடுக்கல. இந்த வாட்டி நான் 10 மில்லியன் உனக்கு தரேன், இதை எடுத்துக்கிட்டு நீ உன்னோட அம்மா உன் தம்பி எல்லாருமே சேர்ந்து வேற எங்கன்னா ஊருக்கு போயிடுங்க, இவ கண்ணிலேயே படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த செக்கை வாங்கி கிழிச்சு காத்துல பறக்க விட்டுறான். கரெக்டா அந்த டைம்க்கு ஹீரோயின் போன் பண்றா. போன் பண்ணும் போதே வந்துட்டு ஹீரோ ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறான். ஹீரோயின் எங்க அம்மா உன்னை பார்க்க வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஆன்ட்டி வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாட்டியும் உங்ககிட்ட பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேக்குறா. சீச்சி, நீ தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்க அவங்கள, அவங்க கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. கல்யாணம்னா சும்மாவா, எவ்வளவு விஷயம் இருக்கும், எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா? மாப்பிள்ளையா என்ன உனக்கு ட்ரெஸ் வேணும், எங்க கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவ போனை கட் பண்ண உடனே இவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் தனியாவே வாழ்ந்துட்டு இருக்கேன், எந்த ஆம்பளையும் என்னால நம்ப முடியல, என்னோட பொண்ணோட விஷயத்திலயும் அப்படிதான், அதுவும் பணம் இருக்கு அப்படின்றதுக்காக எனக்கு அப்புறம் அவளை வேற யாரும் ஏமாத்திரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த அளவு நடந்துக்கிறேன். இப்பவும் நான் வந்துட்டு உன்னை நம்புறேனா அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல, எனக்கு அந்த நம்பிக்கை வரல. என் பொண்ணுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கலாம்,
ஆனா இப்போதைக்கு எனக்கு வேற வழி இல்ல. என் பொண்ணுக்காக நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். நீங்க ஒத்துக்கிட்டீங்க இல்லையா? அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கே என்னையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இந்த சூ கேட்டுடுறான். இவனை உயிரோடயே விடக்கூடாது. எப்படி இவன் வந்துட்டு என்ன வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்துறதுக்கு போறான் ஹீரோவ. ஆனா ஹீரோ கண்ணெதிர்க்கையே அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆனா அடுத்த சீன்லயே வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுது. நல்லபடியா ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமாவும் முடிஞ்சிருச்சு. இந்த டிராமால கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னாலும் பணமா இல்ல காதலா அப்படின்னு வரும்போது காதல் தான் ஜெயிக்கும் அப்படின்னு படத்துல வந்தாலுமே நிறைய இடத்துல பணமும் ஜெயிச்சிடுது இல்ல. அதுவும் உண்மையா நிறைய இடத்துல நடக்க தானே செய்யுது. சோ இதோடய இந்த வீடியோ முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.